Hokkien mee ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மீ வந்து நம்ம அலசிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற பொருட்கள் ஓகே, நமக்கு sawi தேவைப்படும், கார்லிக், அனியன் ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தூமிஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஓகே, தூமிஸ் பண்ணுறோமா? நீங்கள் ஆக்சுவலி இந்த வீடியோலேயே என்னென்னலாம் போடுறோன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ சைனீஸ் ஸ்டைலுக்கு நீங்கள் அனியன் போடணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கணும் போடலாம். பட் மோஸ்ட்லி சைனீஸ் ஸ்டைலில் தான் வேணும்னா நீங்கள் கார்லிக் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். ஓகே, எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி இந்த மாதிரி தூமிஸ் பண்ணுறோம். கேப்பில் எங்கள் அம்மா தepung jagung கரைச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம சிக்கன் போடுறோம். சிக்கன் மேக் ஷூர் இட்ஸ் போன்லெஸ். ஸோ நம்ம தண்ணி விட தேவையில்ல, நத்திங். நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஓகே, அந்த சிக்கன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக ஒரு மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா போட்டு கொஞ்சம் அதுக்குன்னு பிச்சிடாதீங்க, நல்லா கிண்டி எடுக்கணும் அடியிலேருந்து. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம தண்டு தான் சேர்க்குறோம். பிகாஸ் தண்டு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா sayur என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தனியாக போடுவாங்க கடைசியில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சாவியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு தண்டு முதல்ல போடுறோம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஸோ வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த ஒதுக்கி சாப்பிட்ற பிள்ளைங்க, ஏன் நம்மள மாதிரி அடல்ட்ஸ் கூட கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது சீக்கிரம் கடிக்க முடியுதுன்றதுனால. ஸோ இந்த டைமில் பேனிக் ஆக வேணாம். அது நமக்கு நடுவில் கிளறி விட்டுக்கிட்டால் போதும். ஓகே, மேக் ஷூர் அது நல்லா சாஃப்டாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா அடியிலேருந்து இது பண்ணோம். இந்த டைமில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு இப்போதைக்கு தண்ணிலாம் தேவைப்படாது. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆனதும் நம்ம ஊடாங் போட போகிறோம். ஸோ ஊடாங் நல்லா ஆஞ்சி வச்சு போட்டுறோம். நமக்கு மேரினேட்லாம் அதுக்கு நம்ம பண்ணவே தேவையில்லை. ஆக்சுவலி பொருட்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைம் ஏறக்குறைய ஒரு 30 நிமிஷம் எடுக்கும். உங்களோட வேலையோட வேகத்தை பொறுத்து இருக்குது. முன்கூட்டியே நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு Hokkien mee செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம சாஸ் கேரமல் ஊற்றுறோம். சாஸ் கேரமல் இதுக்கு மெயினாக பாய்ப்பாங்க. பிகாஸ் அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த பொசிஷனில் ஓகே, இந்த டைமில் உங்களுக்கு என்ன கிச்சாப் இருக்கோ அந்த கிச்சாப் நீங்கள் ஊற்றலாம். இங்கே அம்மா கிச்சாப் மானேஸ் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு சாஸு ஓகேவா. இதோட டீட்டெயில்ஸ், இதோட பிராண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டைமில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்கன்னா அந்த மதர்ஸ் சாய்ஸ் டப்பவேர் இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த டப்பவேர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம வெஜ்ஜஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஃபுல்லாலாம் நிறச்சி நம்ம ஊற்ற வேணாம். ஓகே, ஸோ இந்த டைமில் நம்ம மீன் சேர்க்குறோம். ஓகே, புதுசாக சமைக்கிறவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. அது மாதிரி நீங்கள் 2 கரண்டி யூஸ் பண்ணலாம். ஓகேவா, 2 கரண்டி யூஸ் பண்ணி 2 கையிலையுமே கரெக்டாக எடுத்து நீங்கள் போடலாம். மேக் ஷூர் அந்த கிச்சாப் நல்லா நம்ம மீனில் கோட் ஆகணும். ஓகேவா, இப்படி இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். ஸோ மூடி போட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது. நடுவில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். திறந்து அடைச்சி அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும். இல்லாட்டி மேபி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இங்கே ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலி கணக்கு பண்ணலை எத்தனை தடவை தான் மூடி போட்டு திறக்கிறாங்க. நான் கணக்கு பண்ணலை. பிகாஸ் இது எப்படின்னா, நீங்கள் ஒரு 2 விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறல, ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த சாஸ் கேரமல் கிச்சாப் எல்லாமே கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கடையில் எப்படி பார்த்துருப்போமோ Hokkien mee எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வரணும். ரெண்டாவது மெயினாக Hokkien mee தானே. ஸோ அந்த மீ நல்லா வெந்திருக்கணும். ஓகே, சில பேருக்கு கொஞ்சம் ஹாஃப்லி குக்டு இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு நல்லா லம்பூட்டாக இருக்கணும். ஸோ உங்களுடைய
டேஸ்ட் எப்படியோ உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அது வர வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாங்க. அம்மாவுக்கு இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் அப்படி தான் சொன்னாங்க. இந்த டைமில் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு அந்த ஒரு டப்பர்வேர் அளவுக்கு தான் தண்ணி, ஸோ இருந்த அது கொஞ்சமும் இப்போ ஊற்றிட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம அந்த கிச்சாப்லாம் பாய்ச்சதில் வந்து உப்பு இருக்குது, அதனால் நாங்கள் இங்கே உப்பு போடலை. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றணும்ல, அந்த பாயிண்டில் நீங்கள் வந்து அது தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி போடலாம். sayur ஃபைனலாக போடுறோம், அப்போ தான் sayur வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் அதை ஃபைனலாக போடுறோம். அதனால தான் அந்த தண்டு மட்டும் நம்ம வந்து முன்னாடி போட்டோம். ஓகே, ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த தப்பும் ஜாகுங்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டு வேக வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக தான் நம்ம வந்து இது போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு வேக வைக்கிறோம். சில பேர் வந்து முன்னாடியே போடுவாங்க, சில பேர் கடைசியாக போடுவாங்க. இது உங்களுக்கு எப்படியோ அப்படி. ஸோ ஃபைனல் நமக்கு இப்படி தான் இருக்கும். அந்த தப்பம் வந்து நல்லா க்ளாஸியான ஃபீல் கிடைக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்